ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் ரெசார்ட் பேக் பண்ணிட்டு நாங்கள் ஃபேமிலியாக எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா இப்போது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டு எங்கே போகணுன்றத சொல்கிறேன். வீட்டில் சாமிக்கு பூலாம் போட்டு சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. இதை வச்சா கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க நாங்கள் கோவிலுக்கு தான் போகிறோன்னுட்டு. என்ன டிஸ்கஷன்னா இங்கேட்டே ஆட்டோவில் போயிடலாமா இல்லை பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஆட்டோவில் போகலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஃபைனலாக நாங்கள் கிண்டிக்கு பஸ்லேயே போயிட்டோம். எதாச்சிக்காக கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேயே மாசா ஜூஸ் மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டோம். நாங்கள் வீட்டிலேயே ட்ரெயின் டைமிங் செக் பண்ணிட்டு தான் போனோம். நாங்கள் போகவும் ட்ரெயின் வரவும் கரெக்டாக இருந்தது. நம்ம எப்போவுமே 8 o'clock 8:30க்கெலாம் டின்னர் முடிச்சிடுவோம். அதே மாதிரி இப்போயும் வீட்டிலே டின்னர் சாப்பிட்டு வந்துட்டோம். நம்ம சென்ட்ரல் போனால் பார்க் ரயில்வே ஸ்டேஷன் தான் இறங்கணும். அது எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ கூட்டத்துலேயே நம்ம வேக வேகமாக போகணும். அப்போ நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நம்ம திருப்பதி திருத்தணி போகிறாமன்னா அங்கே ட்ரெயின் ஏறணும். நம்ம சேலம் பழனி வேலூர் அந்த மாதிரி ஊருக்கெலாம் போகிறாமன்னா இங்கே ட்ரெயின் ஏறணும். இவங்க எல்லாரையும் ஒன்றா நிற்க வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஆளாளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. ஒரு ஃபியூ மந்த்துக்கு அப்புறம் நம்ம திரும்ப சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வரும். இப்போ நாங்கள் கரெக்டாக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கோம். வாங்க போகலாம். அவங்களும் முன்னாடி போயிட்டாங்க, நாங்கள் மட்டும் நின்றுட்டு இருக்கோம். போயிடலாம். இல்லைன்னா திட்டு விழும். நம்ம இன்றைக்கி பாலக்காடு எக்ஸ்பிரஸ் தான் போக போகிறோம். அது பிளாட்ஃபார்ம் தான் 7ல் இருக்குது. நாங்கள் 20 minutes பிஃபோரே வந்துட்டோம். நானும் என் தங்கச்சி மட்டும் சீக்கிரமாக போயிட்டோம். பின்னாடி பார்த்தா அவங்க லேட்டாக தான் வராங்க. அவள் என்ன பார்க்காம எனக்கு முன்னாடி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க ஒரு பைத்தியம் மட்டும் தனியாக நிற்குது, அதான் என் தங்கச்சி. நம்ம லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணதால நமக்கு 5 சீட் ஒன்றாவும் ஒரு சீட் மட்டும் 2 சீட் தள்ளி இருந்தது. எங்கள் கோச் S6 தான். இதுதான் எங்கள் கோச். அவங்க எல்லாருமே சீட்டில் உட்கார வச்சு நாங்கள் மட்டும் வீடியோ எடுக்கலாம்னு வெளில வந்துட்டோம். இப்போ நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கோம். இதான் நம்ம போக போகிற ட்ரெயின் பாலக்காடு எக்ஸ்பிரஸ். இப்போ நம்ம பழனிக்கு தான் போக போகிறோம். நமக்கு சென்னையிலேருந்து பழனிக்கு போட்டுக்கு இந்த ஒரு ட்ரெயின் ஒன்றா இருக்குன்றதுனால ட்ரெயின் ஃபுல்லாகவே கூட்டமாக தான் இருக்குது. இந்த ட்ரெயின் கரெக்டாக 9:45க்கெலாம் எடுத்துருவாங்க. மார்னிங் 7 o'clockலாம் பழனியில் போய் ரீச் ஆகிடுவோம். நம்ம ட்ரெயின் இப்போ மூவ் ஆக ஆரம்பிச்சு, வாங்க பார்க்கலாம். பேசன் பிரிட்ஜ் வந்திருக்கும் இப்போ தான். ட்ரெயின் மூவ் ஆனதும் என் தங்கச்சி வேடிக்கை பண்ணிட்டுருக்கா. என் தம்பி ஃபோன் பண்ணிட்டுருக்கான். ட்ரெயினோட ஸ்பீடை செக் பண்ணுறாரா அவருக்கு. அம்மா அப்போ ஏதோ பேசிட்டு வராங்க. அம்மா எப்பவும் ஜனவரியே போயிடுவோம், இந்த வாட்டி ஏப்ரலில் போகிறது எப்படி இருக்கு? எப்பவுமே ஜனவரிக்கு போயிடுவோமா முருகரை பார்க்க தைப்பத்துக்கு முன்னாடி. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம கும்பகோணம் போனதால தம்பிக்கு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இப்ப ஏப்ரல் மாசம் போனோம். ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான். ஜனவரி நல்லா குழுக்குன்னு இருக்கும். இப்ப வெயில் சீசன்ல போறது ரொம்ப வெக்கையா இருக்குமா. பாவம் ஒரு தடவையும் என் தங்கச்சி தான் என் தம்பிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தா. நாங்கள் இந்த மாதிரி டம்ஷரை ஜனவரி பிப்ரவரி மூவி நேம் சொல்லி ஆக்ட் பண்ணி காமிக்கிறது அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச கேம்லாம் விளையாடி ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஜாலியாக என்ஜாயும் பண்ணோம். இந்த கேம்ல உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெயின் நமக்கு அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட், சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் வழியாக நமக்கு பழனிக்கு போகுது. நாங்கள் வீட்டாண்டே பன் பட்டர் ஜாம் வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு போர் அடிக்குதுன்னு அம்மா எங்கள் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. என் தம்பி தான் வாங்கிட்டு வந்தான். அவனுக்கு கொஞ்சமாக தான் கொடுத்தானே அவன் மூஞ்சே மாறிடுச்சு. டைம் level 5 ஆயிடுச்சு. தூங்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. என்ன உன் வயிறு தாங்கதா இல்லையா செக் பண்றியா?
ட்ரெயினில் எல்லாருமே தூங்கிட்டாங்க, நாங்கள் மட்டும் விளையாடிட்டு இருந்தோம். சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நாங்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். பாய், நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணலாம். குட் மார்னிங் மக்களே. நாங்கள் எல்லாருமே எழுந்திச்சிட்டோம். இன்னும் தம்பி மட்டும் தூங்கிட்டு இருக்கான், தங்கச்சியும் எழுந்திச்சிட்டா. அது உட்காந்துட்டு இருக்காளே குரங்கு மாதிரி. நைட்டு நல்லா தூங்குறியாம்மா? கொஞ்சம் போனதாமா தூங்கினேன். பையனாங்க எழுந்து இருக்காங்க. 12 மணி மேல தூங்கிட்டேன். நீப்பா? நான் நல்லா தெரியும். நல்லா போச்சு பாரு. ட்ரெயின் நல்லா ஃபாஸ்டா போச்சு. அடோ ஹாய் சொல்லு. செம தூக்கமா? தூங்கல. ஏன்? நான் தூங்க 12 மணி மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு டெய்லி நம்ம தாயத்தை போய் தூங்க வச்சு தானே. இன்னும் எப்பயே பதில் நடக்க போறீங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம கரெக்டா ஒட்டன்சத்திரத்துல இருக்கோம். இங்க இருந்து போக நமக்கு 1/2 hour ஆகும். மார்னிங் சன்ரைஸ், அந்த மவுண்டன் வியூ எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. நம்ம பல்லு வரைக்கும் மலையோட வியூஸ் இயற்கையில செய்யறாமா எவ்வளவு அழகா இருக்கு. நான் போர்ல எங்க சொல்லிடலாம். ட்ரெயினில் போகும்போது நிறைய மயில் பார்த்தோம், அது வீடியோவில் மட்டும் கவர் ஆகலை. ட்ரெயின் சீக்கிரமாக போகிறதுனால. இது முருங்கை சீசன் என்னன்னு தெரியல, ஆனால் இந்த சீட் ஃபுல்லாகவே நிறைய முருங்கை மரம் தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ட்ரெயினில் போகும்போதும் பார்த்தோம், பஸ்ஸில் போகும்போதும் பார்த்தோம். நம்ம இப்போ ஃபைனலாக பழனி ரீச் ஆகிட்டோம். 10 minutes டிலே தான் ரீச் ஆகிருக்கோம். சப்வே மாதிரி போகும், அதில் நம்ம இறங்கி போகணும். நம்ம வெளியே வந்தோடனே நமக்கு இந்த மாதிரி குதிரை வண்டி, ஷேர் ஆட்டோலாம் நிறைய இருக்கும். பஸ்ஸஸும் இருக்கும், ஆனால் அது ரொம்ப ரேரு. நம்ம கோயிலுக்கு வந்து நடந்து போக முடியாது, நம்ம ஆட்டோவில் தான் போகணும். நாங்கள் வந்து ஃபேமிலியாக வேனில் வரும்போது ஒட்டன்சத்திரம் தாண்டின உடனே நமக்கு மழை தெரியும். நாங்கள் வேனில் கும்பலாக அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டு வரும்போது அந்த வைபே சூப்பராக இருக்கும். இவங்க நம்ம கோவில் யானை தான், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல, அவங்களால நடக்கவே முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனாங்க. நாங்கள் போகும்போது அவங்க கோவில்கிட்ட இல்லை. இது வந்து நமக்கு தேவஸ்தான ரூம். இந்த ரூம் வந்து நாங்கள் லாஸ்ட் 2 years தான் வந்து தங்கினோம். 2018-19 வந்து இங்கே தான் வந்து தங்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஆட்டோவில் வரும்போது ஆட்டோக்காரன் நான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் ட்ரை பண்ணலான்னு தான் வந்தோம். பட் இங்கே ரூமை பார்த்தோன்னே எங்களோட பழைய மெமரிஸ்லாம் வந்துருச்சு, ஞாபகம் வருது அப்படின்ட்டு. இங்கே கார் நிற்கிற இடத்துல தான் எங்களோட வேன் நிற்குமே. இங்கே இருக்கிற எல்லா ரூம்லேயுமே நாங்கள் தங்கியிருக்கோம், ஒரு ரூம் விடாமல். இங்கேருந்து மலையை பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வந்தாலே போதும், அவ்வளோ அழகாக இருக்கும். பழனி மலையே அழகு தான், எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க மலை. நாங்கள் அடிக்கடி வந்து தங்கி தேய்ச்ச ரூம் இதுதான். இங்கே தான் நிறைய டைம் தங்கியிருக்கோம். அப்போ வந்து இங்கே ஹோட்டல் இருந்தது, இப்போ எதுவுமே எல்லாம் காலியாக தான் இருக்குது.
இது வரைக்கும் நாங்கள் வடிவேலன் இந்த ரூமில் மட்டும் தங்கினதில்லை. ரூமுக்கு வரத்துக்கு இங்கே ஒரு வழி இருக்குது, இப்படியே நம்ம போயிட்டு வந்துடலாம். அங்கே ரூம் இல்லைன்னு சொன்னதும் ஆட்டோக்காரனால எங்களுக்கு வேறு ரூம் சொன்னாங்க. அந்த ரூமும் நல்லா இருந்தது. இதான் அந்த ரூம். இது வந்து வித்தவுட் ஏசி வந்து 1500, வித் ஏசி வந்து 1750. நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகியாச்சு, இப்போ கிளம்ப வேண்டியது தான். ரூம்லேயே டிவி கூட இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சாரீ கட்டிட்டு மலை ஏற போகிறேன். சாரீ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாரியில் நான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே நானும் என் தங்கச்சும் மாறி மாறி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கோவில் கிட்ட தான் இந்த ரூமே. நம்ம ரூம்லேருந்து வெளில வந்ததும் கோவில் தெரியும் நமக்கு. பங்குனி விட்டதுக்காக நிறைய ஷெட்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப எல்லாமே அவுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ரூமை கண்டுபிடிச்சி ஃப்ரெஷ் ஆகிறதுக்குள்ளேயே டைம் 9 o'clock ஆயிடுச்சு. 9 o'clock எவ்வளோ வெயில் இருக்குது பாருங்கள். செம்ம வெயிலாக தான் இருந்தது. தேர் கூட இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பங்குனி விட்டுறதுக்காக தான் இருக்கணும். இதான் நமக்கு செல்ஃபோன் கவுண்டர். நம்ம ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இங்கே தான் வச்சுட்டு போகணும். இதுதான் நமக்கு மீனாட்சி அம்மன் கோவில். இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க, கும்பாபிஷேகத்துக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருவாரூர்குடியில் மாலை போட்டு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து நம்ம கவர்மெண்ட் மியூசியம் தான். இதான் நான் இப்போ காமிக்கிறேன்னா, இதுக்குள்ளே தான் திருவாவியன்குடியோட அன்னதானம் போடுவாங்க. நாங்கள் 2 times சாப்பிட்ருக்கோம். 2022-23 இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். அன்னதானம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நீங்களும் மதியான டைமில் போனீங்கன்னா இங்கே சாப்பாடு கிடைக்கும் கண்டிப்பாக. திருவாவின்குடி கோவிலுக்கு முன்னாடி இருக்க இந்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டோம். நானும் அப்பா நம்ம கூட வந்த ஆன்ட்டி எல்லாருமே பூரி தான் வாங்கியிருந்தோம். பூரி வந்து 40 ரூபா ஒரு செட்டு. தம்பியும் தங்கச்சியும் தோசை வாங்கியிருந்தாங்க. அம்மா இட்லி வாங்கியிருந்தாங்க. தோசை வந்து 30 ரூபா, இட்லி வந்து 6 இட்லி 40 ரூபா. டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ரேட்டுமே நமக்கு கரெக்டான ரேட்டாக இருந்தது. ஏற்கனவே சின்ன சின்ன ஹோட்டலில் சாப்பிட பிடிக்கும். நிறைய பேர் காவடி தீர்த்தக்காரெலாம் கொண்டு போயிருந்தாங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இடம் முருகரோட 3ஆம் படை வீடு திருவாவினன்குடி. அம்மா அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு முருகர் இங்கே தான் வந்தார். அதுக்கப்புறமா போகரை நவ பாஷணத்தில் செஞ்ச சிலை தான் இப்போ மலை மேலே இருக்கிறது. இங்கே நம்ம கோவிலுக்குள்ளே போனதும் ஃபஸ்ட்டு சனி பகவான் சன்னதி தான் இருக்கும். அவரை வணங்கிட்டு நாங்கள் அப்படியே விநாயகர் கிட்ட மாலை போடலான்னு போயிட்டோம். எப்போவுமே அப்பாவும் தம்பியும் 1 மாதம் முறையே மாலை போட்டுருவாங்க. நாங்கள் மட்டும் மாலை அடிவாரத்துலேருந்து போடுவோம். ஆனால் இந்த வாட்டி திடீர்னு பழனி கிளம்புறதால எல்லாருமே மாலை அடிவாரத்துலேருந்து தான் மாலை போட்டோம். நாங்கள் அத்தை மாமா கூட போகும்போது ஐயப்ப சாமிக்கு எப்படி பூஜை பண்ணுறாங்களோ அதே மாதிரி முருகருக்கு பூஜை பண்ணி மாலை போட்டு போவோம். விநாயகர் பாட்டு, முருகர் பாட்டு, ஐயப்பன் சாமி பாட்டு, அம்மன் பாட்டுன்னு எல்லா சாமி பாட்டும் பாடி எல்லாருமே சாமி ஆடுவாங்க. அத்தை மாமா வீட்டில் முருகர் இருக்கார், அவருக்கு அபிஷேகமும் நடக்கும். ரொம்ப அழகாகவும் இருக்கும். நாங்கள் பழனிக்கு போகும்போது எடுத்த கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது, அதை நான் வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு, ஆனால் ஃபோன் சேஞ்ச் ஆக எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு.
இங்கே வந்து நமக்கு முருகர் குட்டியாக தான் இருப்பார். அவர் சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கொடிமாட்டில் விழுந்து கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் கூட வந்த ஆன்ட்டிக்கு வேண்டுதல் இருந்தது, அதனால் அவங்க காவடி எடுத்தாங்க. எனக்கு ரொம்ப நாள் காவடி எடுக்கணும்னு ஆசை, அதனால் நானும் ஒரு காவடி எடுத்தேன் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு. என்னுடைய ரொம்ப நாள் ஆசை இப்போ தான் நிறைவேறுச்சு. காவடி வந்து 100 rupees தான். நம்ம அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட் பே பண்ணணும். நம்ம திரும்ப காவடி கொடுக்கும்போது அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. மேலே ஃபோன் கொண்டு போகக்கூடாது, நான் வீடியோ எடுக்கலை. நாங்கள் சூப்பராக முருகர் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஃப்ரீ தரிசனம் தான் போனோம். 2 டைம் நல்லா முருகர் பார்த்துட்டு வந்தோம். மேலே ஒரு அண்ணா ஃபோன் வச்சுருந்தாங்க, அவங்கள ஃபோட்டோஸ் ஷேர் பண்ண சொன்னோம். ரூமுக்கு வந்ததும் எல்லாருமே மாலையை அவுட்டுட்டோம். செம்ம வெயில். நாங்கள் தெரியாத இடமா ரூம்லேயே செருப்பை விட்டு போயிட்டோம். வரும்போது செம்மையாக கால் பட்டிக்கிச்சு. நாங்கள் பண்ண மிஸ்டேக்கு நீங்களும் பண்ணாதீங்க. அங்கேயே ஸ்லிப்பருக்கு கவுண்டர் இருக்கு. சாமி எப்படி பார்த்த? சூப்பரா பார்த்தோம். 2 வாட்டி சாப்பிட்டோம். ஒவ்வொரு வாட்டி 10 வாட்டி கேட்டு பார்த்தோம். இது ஈஸியா போய் பார்த்தோம். மேல காலியா இருந்துச்சு. வாட்டி தெரிய என்ன நீ சொல்லு 2 பேர் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல போறீங்க அப்படி? அந்த வருஷம் பழனிக்கு போவோம்ல, அந்த ஸ்டோரி எப்ப நம்ம போறோம் 2009 போறோம். ஆமா தம்பி கொஞ்சம் வருஷம் குழந்தை 10 வருஷமா பழனிக்கு வரோமா நம்ம. ஆமா, எங்க அத்தை மாமா அப்படியே எல்லாம் பெரிய ஃபேமிலியோட வருவோம். எங்க பெரிய அட்டையும் பெரியவங்க கூப்பிட்டு வருவாங்க. எங்க வேன் வச்சு இப்படி கும்பலா செம ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கோம். 3 இயர்ஸா நாங்க எங்க ஃபேமிலி மட்டும் நாங்க வரோம். ஆமா, 5 இயர்ஸா 2019 இருந்து 2024 வரைக்கும் எங்க ஃபேமிலி மட்டும் வருவோம். ஆமா அப்படி எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு யார் கூப்பிட வராங்களோ அவங்க எல்லாத்தையும் நாங்க கூப்பிட்டு வருவோம். நாங்க கூப்பிடல, முந்தைய கூப்பிடலாம் எங்க கூட அவங்க வராங்க. மொத்தம் 15 இயர்ஸ் நம்ம தொடர்ந்து பழனிக்கு வந்துகிட்டு இருக்கோம். அப்ப திருவாவின்குடிலாம் அன்னதானம் சாப்பிடலான்னு பார்த்தோம். ஆனால் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததால ஸ்லிப்பர் இல்லாமல் நடக்க முடியலை எங்களால். ரூம்க்கே வர முடியல. அதாவது அப்பாவும் தம்பியும் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். ஒரு மீல்ஸ் வந்து 100 rupees. அம்மாவே எங்கள் எல்லாருக்கும் ஊட்டி விட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு நான், அப்பா, தம்பி, தங்கச்சி நாங்கள் 4 பேர் மட்டும் இப்போ இடுமன் மலை போயிட்டுருக்கோம். 15 வருஷத்தில் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இடுமன் மலை போக போகிறோம். எப்படி இருக்கோன்னு தெரியல எங்களுக்கும். நாங்கள் ஒரு 4 மணி போல் வந்துட்டு இருந்தோம். அப்பயே செம்ம வெயில், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஒன்றும் தெரியல, போக போக கால் ரொம்ப சுட ஆரம்பிச்சிச்சு. என் தம்பியும் தங்கச்சியும் கடகடன்னு ஓடி போயிட்டாங்க. ஆனால் நான் சாரி கட்டியிருந்தனால ஓட முடியலை. ரொம்ப சூடானது. கால் கொப்பளம் மட்டும்தான் போடல. இந்த மாதிரி அங்கே கொஞ்சம் நடல் இருந்தது, அதுலேயே தான் ஏறணும். அதுவும் ஃபுல்லாக கிடையாது. ஸ்டெப்ஸ் வந்து டேர்ன் ஆகும்ல, அங்கே மட்டும்தான் இருந்தது. அங்கே நடுவில் மண்டபம் இருந்தது, அதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் மேலேருந்து அந்த வியூ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. பழனி மலை வந்து அழகாக தெரிஞ்சுது. அந்த ரோப் கார் வந்து போயிட்டு வர்றது ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம எப்போவே பழனிக்கு வந்தோம்னா திருவாவினன்குடி வந்துட்டு இடுமன் மலை வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பழனி மலை போகணுமா. இடுமன் மலை வர முடியாதவங்க அவங்க பழனி மலையிலேயே கீழே இடுமன் கோவில் வந்து சின்னதாக இருக்குது, அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழனி மலை ஏறலாம். முருகருக்கு முதல்ல காவடி கொண்டு வந்தது இடுமன் தான். இடுமன் வந்து சிவபெருமானோட பக்தர். அவருக்கு வந்து திடீர்னு முருகரை பார்க்கணுன்ற ஆசை வந்ததால் அகத்திய முனிவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அகத்திய முனிவரும் கைலாயத்தில் சிவகிரி சக்திகிரி அப்படின்ற 2 மலை இருக்குது, அதை நீ பொடிகை மலைக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இடுமனும் அவரோட மனைவியும் கைலாய மலையை நோக்கி செல்கிறாங்க. இடுமன் சிவபெருமான் கிட்ட இந்த 2 மலையத்துக்குள்ள சக்தியை தர சொல்லி வேண்டுறாரு. அதுக்கு சிவபெருமானும் ஒரு கொம்பையும் 2 நாங்கட்டியும் தராரு. அட இடுமன் தராசு போல கட்டி மலையை தூக்கிட்டு வராரு. அப்போது திருவாவினன்குடி கிட்ட வரும்போது ராஜா ரூபத்தில் முருகர் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போக சொல்கிறாரு. அப்போது இடுமன் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாரு. அப்போது சிவகிரி மலையில் ஒரு சிறுவன் விளையாடிட்டு இருக்காரு. இடுமன் அவரை பாட்டி இறங்க சொல்கிறாரு. ஆனால் அவரு இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால கோபம் கொண்ட இடுமன் அவர் மேலே போர் கொடுக்க போகிறாரு. அப்போ முருகர் ஒரு சின்ன குச்சியால் அவரை வீழ்த்திடுறாரு. இது தெரிஞ்ச இடும்பி முருகப்பெருமான்கிட்ட வேண்டி திரும்ப இடுமனோட உயிரை மீட்டு கொண்டு வராங்க. இடும்பரும் முருகர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. என்ன மாதிரியே காவடி கொண்டு வந்து உங்களை வேண்டுற பக்தர்களுக்கு என்ன கேட்டாலும் நீங்கள் தரணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. முருகர் அதுக்கு சம்மதம் சொல்கிறாரு. அதனால தான் நம்ம இப்போ வரைக்கும் பழனிக்கு காவடி கொண்டு போகிறோம். நீங்கள் இடுமன் மலை வரதாண்டா காலையிலே வந்துருங்க, அதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வெயில நம்மளால் மலை ஏற முடியாது. இடுமன் மலை போயிட்டு வந்தோம், உடனே நாங்கள் பழனி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஈவினிங் ராஜா அலங்காரம் பார்க்கறதுக்காக.
சூரியன் மறையிற டைமில் மலை ஏறுறது ரொம்ப அழகாகவே இருந்தது. மலையிலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாக தெரிஞ்சது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். நாங்கள் மலை ஏறும் முன் மயில் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தது. தேடிக்கிட்டே தான் போனோம். ஆனால் கரெக்டாக மயிலையும் பார்த்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. மயிலை பார்த்ததில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். முருகர் கோவிலேருந்து மயில் பார்க்கலன்னா எப்படி? திருச்செந்தூரில் நமக்கு இன்னும் நிறைய மயில் இருக்கும். ஆனால் இப்போ பில்டிங் ஒர்க் நடக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாயிடுச்சு மயிலெலாம். ஈவினிங் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. கூண்டில் தான் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் கடகட லைன் மூவ் ஆயிடுச்சு. முருகரை சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். தங்கத்தேர் இருந்தது. தங்கத்தேரில் முருகரை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னதானத்துக்கு காலியாக இருந்தது. சரி அப்படியே சாப்பிட்டே போயிடலான்னு உட்காந்துட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பழனி மலை மேலே சாப்பிட போகிறோம் அன்னதானம். சாப்பாடு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. கூட்டு, பொரியல், அப்புறம் ஊறுகாய் அப்படின்னு எல்லாமே இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ பெரிய கோவிலில் சாமி சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் முருகரோட சாப்பாடு சாப்பிட்டதில் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. என் தங்கச்சி மட்டும் ஃபைனலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சு மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நைட் வியூவே சூப்பராக இருந்தது. நாங்கள் அப்படியே வளைச்சி ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நைட்டே நாங்கள் பிரசாதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். பஞ்சாமிர்தம், நேந்திரப்பழம் சிப்ஸ், அல்வா அப்படின்னு எல்லாமே வாங்கிக்கிட்டோம். வாங்கிக்கிட்டு தான் ரூம்க்கே போகணும். நைட்டு போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கிரிவலம் கிளம்பியாச்சு. இதுதான் நமக்கு பூஜை டைமிங். நாங்கள் நிறைய பார்த்தது பாலசுப்ரமணியன் அலங்காரம் தான். அத்தை மாமா கூட வரும்போது மட்டும் வேடர் அலங்காரம் பார்ப்போம். நாங்கள் வந்து மார்னிங் 6 o'clock 6:30 போல கிரிவலம் கிளம்பிட்டோம். இந்த கடையில் நாங்கள் வந்து சிப்ஸ் வாங்கினோம். 6:30க்கு இங்கே எல்லா கடையுமே திறந்து இருந்தது. ஏன் இவ்வளோ காலையிலே கிரிவலம் கிளம்பிட்டோம்னா இன்னும் 2 கோவில் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் சென்னைக்கு ட்ரெயின் ஏறணும். அதனால் இவ்வளோ காலையிலே கிளம்பிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து கிரிவலம் போகணுன்னா அந்த ஒயிட் கலர் வித் ப்ளூ கலர் பஸ் இருக்கு இல்லையா, அதில் ஏன்னா நம்ம கிரிவலம் மலையை சுற்றி அவங்களே கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. இந்த எல்லோ கலரில் இருக்கிற பேட்டரி கார்டும் ஒயிட் கலரில் இருக்கிற பேட்டரி கார்டும் நமக்கு வந்து ரோக்கா இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கும் அப்புறம் ட்ரெயினுக்கும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. எனி டைம் இங்கே ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும். அங்கே அழகு குட்டவங்களுக்கு அருள் வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படி விநாயகர் கொண்டுட்டு மலை சுட்ட ஆரம்பிச்சிட்டோம். அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு சூப்பர் வைபோடு வந்துட்டு இருந்தாங்க. நானும் என் தங்கச்சியும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பட் டிஃப்ரெண்ட் கலர். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் அவுட்ஃபிட் அவ்வளோ காலையிலேயே நிறைய பேர் பால் கூட கொண்டு போயிருந்தாங்க. எப்போவுமே நம்ம மலை சுற்றுறதுக்கு மார்னிங் டைம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு மார்னிங் மரங்கள்லாம் வந்து ஆக்சிஜன் கொடுக்கும். இதுவே நைட் டைம்னா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அது நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கே கிரிவலம் வர ட்ரை பண்ணுங்கள். டைம் இல்லைன்றவங்க நைட்டே மலை சுட்டலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் நமக்கு இடைமன் மலை, நேற்று போனோமே. நமக்கு கிரிவலப்பாடியிலே நிறைய கோவில்கள் ஜீவ சமாதிகள்லாம் இருக்குது. இது வந்து நாச்சியார் அம்மன் கோவில். நம்ம காலையிலே கிரிவலம் வந்ததால் எல்லா கோவில்லையுமே பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. மார்னிங்ன்றதுனால நமக்கு அந்தளவுக்கு கூட்டம் இல்லை கிரிவலத்துக்கு. இங்கேருந்து ஒருத்தர் எங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். அவர் யார் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். சன் வந்து அவர் டியூட்டியை பார்க்க வந்துட்டார். ஃபர்ஸ்ட் டைம் கிரிவலம் வர எப்படி இருக்கு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் டைம் வரலம்மா, செகண்ட் டைம் வரமா. செகண்ட் டைமா? ஆமாப்பா. ஏற்கனவே 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு போனோம், எல்லாம் கும்பலாக ஃபேமிலியோட, அத்தை மாமா எல்லாம் சொந்தக்காரோட போனோம். இது இப்போ ஒரு நாள் கழிச்சு இப்போ காலங்காத்தால வர மூச்சு வாங்குது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி நடக்கிற. முருகர் செயல் தான் எல்லாமே. 15 வருஷம் தம்பி பிறந்ததுலேருந்து வரும். தம்பி 9 மாதம் குழந்தைம்மா, அப்போதுலேருந்து வரும். 9 மாசமா? இப்போ பாரு, இப்போ அந்த எருமாடு இப்படி வளர்ந்துச்சு. சினிமா ஹீரோ மாதிரி இல்லை பையன், அப்படிலாம் இல்லை. வராம உங்களுக்குலாம் மயில் கட்டிக்கிட்டே இருக்கு, சவுண்ட் கேக்குதா? கேக்குதுமா. மயிலாம் பார்க்கணும் பார்க்கணும். நேற்று பார்த்தோம், இன்னைக்கு பார்க்கலான்னு பார்த்தா அழகணுமா. வருவார் முருகர் காட்சி தருவார் நமக்கு. எப்பவும் கும்பலா வருவோம். இந்த வாட்டி நம்ம ஃபேமிலி மட்டும் வரும். நம்ம இங்க வந்திருக்க மாட்டோம். நைட்டு தங்கனால கிரிவலம் சுற்றுறோம். நம்ம கிரிவலம் சுத்திட்டு சித்தர் கோயில் போயிட்டு மத செம்பு திண்டுக்கல் அதை போயிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ட்ரெயின் பிடிச்சி இதுதான் நமக்கு ரோப் காருக்கான ஸ்டேஷன். இங்கே வந்து ஒருத்தருக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது மார்னிங்கே ஓப்பன் இல்லை போல, எல்லாம் வெளில தான் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பேட்ரி கார் நமக்கு நிறைய இருக்குது. நம்ம இதில் வந்தோம்னா வாசலே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. இது ஃப்ரீ தான், இதுக்கு எந்த சார்ஜும் வாங்க மாட்டாங்க. நம்ம இதில் போனாலும் மொபைல் நாட் அலவுட் தான். இது வந்து நமக்கு காளிகாம்பாள் கோவில். எங்களோட ஃபாலோ பண்ணாலும் சொன்னால அது இவர் தான். ஒயிட் கலரில் இருக்கிறவர் நாங்கள் ரூமுக்கு போகிறதுக்கப்புறம் தான் எங்களை விட்டு போனார். இதை வந்து நாங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. எங்களுடைய பாதுகாவலர்கள் இவங்க. இது வந்து நமக்கு வனதுர்கை அம்மன் ஆலயம். சூப்பரான பேர்ட் சவுண்டு. எங்களுடைய 5 பாதுகாவலர்கள். அது மட்டும் இல்லாமல் மலையை ஃபுல்லாக சுற்றும் போதும் மயில் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கண்ணில் பார்க்கல. அந்த சவுண்டே சூப்பராக இருந்தது. எங்கே இருந்து இதுதான் நமக்கு விஞ்ச் ஸ்டேஷன். இது வந்து மார்னிங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க போல. இது கூட்டமாக இருந்தது. நாங்கள் எப்போவும் மலை ஏறி தான் போவோன்றதுனால இதோட டைமிங்லாம் எனக்கு தெரியலை. தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவே நம்ம படியேறி போகிறப்ப நமக்கு வந்து மோர் கொடுப்பாங்க. வெயில் சீசன்றதுனால. இதுவே நாங்கள் போன வாட்டி ஜனவரி மந்த் போனப்ப சுக்கு காப்பி கொடுத்தாங்க. நமக்கு கோவிலுக்கு முன்னாடி ஒரு ஸ்லிப்பர் கவுண்டர் இருக்குது. இங்கேயும் ஒன்று இருக்குது. நமக்கு வந்து ஹோட்டலும் நிறைய இருக்குது. நம்ம மலையை சுற்றி முடிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணதும் தெரில, முடிக்க போகிறதும் தெரில. ரொம்ப ஈஸியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக கிரிவலம் வாங்க பழனி மலைக்கு வந்தால். நாங்கள் வந்து எந்த வித களைப்பும் இல்லாமல் நல்லபடியாக கிரிவலம் முடிச்சிட்டோம். முருகரோட அருளால். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தவங்க அழகாக கூட்டினாங்க. அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மலை சுற்றி.
நாங்கள் அப்படியே சாப்பிட்டு ரூமுக்கு போகலான்னு சாப்பிட வந்துட்டோம். ஏன்னா நம்ம ரூம் வெக்கேட் பண்ணிட்டு லக்கேஜோடு சாப்பிட கஷ்டமாக இருக்கும், அதனால தான். இங்கே வந்து பூரி 40 ரூபா, 6 இட்லி 30 ரூபா, தோசை 20 ரூபா. டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நாங்கள் அப்படியே ரூமை வெக்கேட் பண்ணிட்டு பழனி முருகருக்கு பாய் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகணுன்றத நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய்.